ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டின்னருக்கு எங்கள் வீட்டில் ஆலு பராத்தா. அதுக்கு 1 டம்ளர் கோதுமை மாவும் 3/4 டம்ளர் மைதா மாவும் தேவையான அளவு உப்பும் 2 ஸ்பூன் நெய்யும் சேர்த்து மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த நெய் இந்த மாவோட நல்லா மிக்ஸ் ஆகிருக்கணும். அதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி ஊற்றி சப்பாத்திக்கு நம்ம எப்படி மாவு பிசைவோமோ அந்த மாதிரி சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இதை ஒரு 1/2 அன் ஹவர் தனியாக ஊற விட்டுருங்க. ஊறுற கேப்புக்குள்ளேயே நம்ம என்ன பண்ணணும்னா உருளைக்கிழங்கு மசாலா ரெடி பண்ணிடலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 3 உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேன். இதை 4 விசில் வச்சு குக்கரில் வேக வச்சு எடுத்துடுறேன். இப்போது இந்த உருளைக்கிழங்கு கூட ஆட் பண்ணுறதுக்காக மிளகாத்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா, ஓமம், உப்பு, மஞ்சள் தூள், வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி எல்லாம் எடுத்து ரெடியாக வச்சுருக்கேன். இப்போ முதல்ல வேக வச்ச உருளைக்கிழங்க நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். இதில் லம்ஸ்லாம் விழாத அளவுக்கு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. இப்போது ஒரு பெரிய வெங்காயமும் 2 பச்சை மிளகாவும் கொஞ்சோண்டு கொத்தமல்லியும் ஆட் பண்ணி விடுறேன். இதையும் நல்லா அந்த மசித்த உருளைக்கிழங்கோட மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சில்லி பவுடர் 1 ஸ்பூன் போடுறேன், தனியாத்தூள் 1 ஸ்பூன் போடுறேன், கரம் மசாலா 1 ஸ்பூன், அப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, கொஞ்சோண்டு ஓமத்தை நல்லா கையில் கசக்கி போடுங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் நல்லா மசிச்சு எடுத்துக்கணும். இந்த மாதிரி பதத்துக்கு வரணும். மசிச்சு விட்டதுக்கப்புறமா இப்போது நம்மளுக்கு சப்பாத்தி மாவும் ரெடியாக இருக்குது, உருளைக்கிழங்கு மசாலாவும் ரெடியாக இருக்குது. இப்போது நம்ம மாவை நல்லா உருண்டை பண்ணி வச்சுக்கணும். உருண்டை பண்ணி வச்சு நல்லா அதை குழியாக்கி விட்டுக்கோங்க. இப்போது அந்த உருளைக்கிழங்கு மசாலாவை அதில் உள்ளே வச்சு வெளியே தெரியாத அளவுக்கு அதை அப்படியே கவர் பண்ணி அழகாக அதை க்ளோஸ் பண்ணி விட்டுறணும். இந்த உருளைக்கிழங்கு மசாலா வெளியே தெரியக்கூடாது. நம்ம கொழுக்கட்டைக்கு எப்படி பூரணம் ரெடி பண்ணுவோமோ அந்த மாதிரி இதை ரெடி பண்ணி அழகாக வரமாவு போட்டு நல்லா ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதை ஒரு ஆளாக செஞ்சால் ரொம்ப வேலை இழுக்கும். அதுக்காக என் பொண்ணு எனக்கு ஹெல்ப் பண்ணால் அவள் தான் அழகாக நான் உருண்டை பிடிச்சி குழி பண்ணி கொடுக்க அந்த மசாலாவை உள்ளே வச்சு அழகாக வெளியே தெரியாத அளவுக்கு கவர் பண்ணி எனக்கு கொடுத்தா. என் பெரிய பொண்ணு எப்பயுமே எனக்கு நல்லா கிச்சனில் ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாள். இந்த மாதிரி அந்த மசாலாவெல்லாம் உள்ளே வச்சு சப்பாத்தி மாவுக்கு உருண்டை பிடிக்கிற மாதிரி பிடிச்சி அதை நல்லா திரட்டி எடுத்துக்கோங்க. எடுத்து இதை தோசைக்கல்லில் போட்டு சுட்டு எடுத்திங்கன்னா ஆலு பராத்தா ரெடி ஆகிடும். இதுக்கு சைட் டிஷ் பார்த்திங்கன்னா தயிர் சூப்பராக இருக்கும்.